ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்டு ஹீரோக்கு பர்த்டேனா ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆஸ் யூஷுவல் நான் கேசரியை தான் எப்போ பார்த்தாலும் கிண்டி கிண்டி கொடுத்துருவேன். அதே கேசரியை கொஞ்சம் வித்தியாசம் வேற கலர்ல பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கேசரினா ஈஸி தானே, இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் செய்யற மாதிரி செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த கேசரி செம்ம சாஃப்டா சூப்பரா இருக்கும். கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரியெல்லாம் வறுத்துட்டு அதே நெய்யிலேயே ரவையும் சேர்த்து வறுக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது கேசரி சாஃப்டா உங்க வாயில அப்படியே நழுவிட்டு போகும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். 2 நிமிஷம் ரவையெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதே பேன்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட் கலர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நெய்ல ஏற்கனவே வறுத்தோம் பாருங்க, அந்த ரவையை இதுல ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது லைட்டா பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும், அதனால சேர்த்துக்கலாம். கேசரியை பொறுத்த வரைக்கும் ரவை 1 மடங்கு போறோம்னா தண்ணி 4 மடங்கு அளவுக்கு சேர்க்கணும். அப்பதான் கட்டி கட்டி இல்லாம ஈவனா எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். ஸ்வீட் பாத்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்க்கலாம். சில பேர் 2 கப் அளவு கூட சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்தோம்னா ஓவரா இனிப்பா இருக்கும், திகட்டுற மாதிரி சாப்பிடவும் முடியாது. 1.5 கப் அளவு சேர்க்கும் கரெக்டா இருக்கும். எங்க வீட்டு ஹீரோக்கு பர்த்டே சொன்னேன். எந்த ஹீரோவா இருக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இறக்கும் போது லாஸ்டா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் 2 இடிச்சு வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிட்டு அப்படியே கூட லாஸ்டா முந்திரி பருப்பு வறுத்த பாருங்க, அதையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இறக்குனீங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். எங்க வீட்டு ஹீரோக்கு பர்த்டே தானே சொன்னேன், பர்த்டே பேபிக்கு இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால கேசரியை லைட்டா ஹார்ட் மாதிரி ஷேப்ல நான் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹார்ட் ஷேப்லாம் பண்ணி வைக்கிறீங்க, எந்த ஹீரோவா இருக்குன்னு நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு தான் பர்த்டே, அவங்க தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடையில கேக் வாங்கலாம்னு நீங்க நினைக்கலாம், வாங்கினா என்ன திட்டுவாங்க, அதனால நான் கேக் வாங்க மாட்டேன். வீட்டுல ஏதாவது என்னால முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருவேன். ஹார்ட் ஷேப் மாதிரி ரெடி பண்ணேன், பட் இது கொஞ்சம் வரல. எனக்கு என்ன வருமோ என் டிசைன்ல ஹார்ட்டை செஞ்சு முடிச்சிட்டேன். அவரோட பர்த்டேக்கே கேசரி வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.